நீங்களே சொல்லுங்களேன், ஒரு நபர் அறிவிலையும் திறமையிலையும் சிறந்தவராகவும் அதிகாரத்தில் இருக்க ஒருத்தருக்கு நெருக்கமாகவும் இருந்தால் எப்போடா சமயம் கிடைக்கும், எப்போடா வர வம்புல மாட்டி விடலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யும். அதே மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் மந்திரி நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ராஜா காதுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் போகிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இங்கே ராஜா மந்திரிக்காக கோபமாக காத்துக்கிட்டு இருந்தார். மந்திரி வந்த உடனே ராஜா மன வருத்தத்தோட மந்திரி கிட்ட, நீ ஏன் இப்படி செஞ்ச? நீ எனக்கு எப்போவுமே விசுவாசமாக தானே இருந்த, நான் உன்னை முழுசாக நம்பினேன், வாணிபத்தில் ஒப்பந்தம் வாங்கிட்டேன், ஆனால் அங்கே என்ன விட்டு கொடுத்துட்டியே அப்படின்னு அந்த மன்னர் வருத்தத்தோடு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே அந்த மந்திரி சொன்னாராம், அரசே, முழு நிலவு தேய்ந்து கொண்டே தான் போகும், ஆனால் மூன்றாம் பிறை வளர்ந்து கொண்டே தான் போகும். நான் அதை தான் அங்கே அர்த்தமாக வச்சு சொன்னேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் என்ன, அன்னைக்கு அந்த மந்திரிக்கு பொண்ணு பொருள் ராஜ உபச்சாரம் தான். பார்த்தீங்களா, அவர் அறிவு பூர்வத்தோட சாமர்த்தியமாக சொன்ன பதில் ரெண்டு பக்கமும் பயங்களை அள்ளி கொடுத்துச்சு. அதே மாதிரி நம்மளும் நம்ம சாமர்த்தியத்தை பயன்படுத்தினோன்னா நித்தம் நித்தம் புதுமை செய்யலாம்.